இடம்புரி விநாயகரும் அதே வீட்டில் இருக்கு. இடம்புரி அவசியம் வீட்டில் இருக்கணும். வலம்புரி, இடம்புரி 2மே இருக்கணும். ஆனா, அந்த வலம்புரியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வலம் புரிவதால் அதாவது இந்த விநாயகரும் நல்லதுதான். இந்த கட்டையும் நல்லதுதான். இந்த விநாயகராக அதில செதுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மூத்த கடவுள், மூத்த மந்திரம், மூத்த அதீத சக்தி, ஆதி மகா சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகருக்கு தான் நம்ம குருவாகி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது, புதுசா செய்றது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து வலம்புரி விநாயகரை தொட்டு வணங்கி விட்டு, அவர் மனசால நினைச்சுக்கிட்டு, இல்ல கையில வச்சு நம்ம சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை மாரி பேசிட்டுலாம் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட அந்த தெய்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா, உடலோடு ஊருன்றி, உயிரின்றி எல்லாம் கலந்த ஒரு இயற்கையாக இருக்கிறது. ஸோ கருவறையில் நம்ம வாசம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய என்ன சக்தியோ, அதே தான் நம்ம வளர்ந்து வெற்றியாகும் வரை. அது நடுவுல தான் பார்த்தீங்கன்னா, துன்பம், அது இன்பம், பிளஸ், மைனஸ், இடம், புறம், வளம் சொல்லி எல்லாத்துக்குமே நான் இந்த 4 இடமும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பாசிட்டிவா இருக்கணும். அதேமாரி மேல இருக்கக்கூடிய வானம், கீழ இருக்கக்கூடிய பூமி நமக்கு வசமாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் விஷமாக இருக்கிறதோ, அதை வாசமாக மாத்தக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு உண்டு. ஸோ அதை அந்த வெற்றியை தரக்கூடிய இந்த விநாயகர் வளத்தினால் வளம் பொரி விநாயகர். இது அத்தி மரத்துல செஞ்சது. அத்தி மரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்துல இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெள்ளரிக்கையில இருக்கும். அதேமாரி மாம்பலகையில இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல பார்த்து பார்த்து செதுக்குனாங்க. அதேமாரி இது விடம்புரி விநாயகர். விநாயகரை வந்து நம்ம வழிபடும் பொழுது, நம்ம என்ன பண்ணுவோம்? 108 தேங்காய், 27 தேங்காய், 9 தேங்காய் இது மாரி நம்மளுடைய காரியம் வெற்றியான பிறகு சிதறடிப்பாங்க. ஆனா பொதுவாகவே அது வலம்புரியாக இருக்கட்டும், இடம்புரியாக இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத்தியா இருக்கட்டும், இல்ல மாம்பழையாக இருக்கட்டும், இல்ல கல் சிலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் படைக்கக்கூடிய ஒரு விஷயம் விநாயகருக்கு பிடிச்சது ஏலக்காய். ஒரு டம்ளர் தண்ணீல ஏலக்காய் 2, 3 ஏலக்காவ தட்டி உள்ள போடுங்க. பனங்கற்கண்ட உள்ள போட்டுருங்க. இதுதான் மிகப்பெரிய தீர்த்தமாக அவர் வந்து விரும்புறது. தேங்காய். தேங்காய் உடைச்சு இந்த தண்ணி இருக்கே, தேங்காய் தண்ணிக்கு வந்து விநாயகர் அவ்ளோ ஒரு எனர்ஜிய வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவார். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.